கடவுள் இல்லை என்று சொல்பவர்களே இந்த கோவிலுக்குள் வந்தால் கதிகலங்கி போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் என்ற இடத்தில் உள்ளது அருள்மிகு தங்காதிரி வாசீஸ்வரர் திருக்கோவில். இது மிக மிக பழமையான கோவில். இந்த கோவில் வரலாறை படித்தால் ஆச்சரியம் காத்திருக்கிறது. இக்கோவில் ஆதிசங்கரர் கையால் கல்லில் வரைந்த ஸ்ரீ சக்கரம் உள்ளது. இச்சக்கரத்தை வரைந்த பின்னரே இக்கோவில் அடிக்கல் நாட்டப்பட்டதாம். தட்சனின் மகளாய் பிறந்த பார்வதி தேவி திருமணம் முடிக்க எண்ணி சிவபெருமானை வேண்டி தவம் செய்த இடமே இக்கோவில். தன் காதலியே நான் வந்துவிட்டேன் என சிவன் கூறியதால் இக்கோவிலில் அம்மன் தன் காதலி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் வெங்கடாச்சலபதி குபேரனிடம் கடனை தீர்க்க இக்கோவிலில் வந்து 11 கணபதிக்கு 11 தேங்காய் மாலை 11 வாழைப்பழ மாலை அணிவிக்க உன் கடன் தீரும் என சிவபெருமான் கூறியதால் இக்கோவிலில் வந்து வெங்கடாஜலபதி கணபதியை வணங்க அவர் கடன் தீர்ந்தது. இக்கோவிலில் 5000 வருட பழமையான மூங்கில் உள்ளது. மூங்கிலில் உள்ளேதான் சிவன் சுயம்புவாக உருவானார். மேலும் இக்கோவில் சிவபெருமான் வாசி என்ற கோடாரியால் மூங்கிலுக்கு கீழே எடுக்கும்போது அவர் மீது இரத்தம் வந்துவிட்டது. ஆதலால் இக்கோவில் சிவலிங்கத்தை தொடாமல் தான் பூஜை செய்கிறார்கள். பசு ஒன்று யாருக்கும் தெரியாமல் சிவனுக்கு பால் சுரந்து கொடுக்குமாம். அப்போது மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமாம். இந்த ஊரில் சிறு மன்னன் ஒழுங்காக வரி கட்ட தவறியதால் கரிகால அரசன் பெரும் படையெடுத்தான். ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக காளி உருவில் வானிலிருந்து அம்புமலை பொழிந்ததால் அவனுடைய பெருமொழிகள் அழிந்தது. மீண்டும் கரிகாலன் சிவனை வேண்டி போரில் வெற்றி பெற்றான். போரில் வெற்றி பெறுவதற்காக காளியை தனியே விநாயகர் மூலம் கட்டி வைத்தார் சிவபெருமான். அந்த காளியின் பெயர் சொர்ணகாளி. சொர்ணகாளிக்கு தனி சந்நிதி கோயிலில் உள்ளது. உன்னை இங்கு வரவழைக்கவே போரில் உன்னை ஜெயிக்க வைத்தேன் என கரிகாலனிடம் சிவபெருமான் கூறினாராம். இக்கோவிலை கட்ட கரிகாலனுக்கு ஆதிசங்கரர் உதவி புரிந்திருக்கிறார். ஆதிசங்கரர் வந்தார் என்பதற்கு ஆதாரம்தான் அவர் கையால் வரைந்த ஸ்ரீசக்கரம். இக்கோவிலின் சொர்ண வைரபர் தெற்கு பார்த்து இருக்கிறார். முக்கியமான விஷயம், இது ஒரு கேது ஸ்தலம். மிக மிக அருமையான கோவில். தெய்வமில்லை என்பவர்கள் இங்கு வந்தால் கண்டிப்பாக தெய்வத்தை காணலாம். நன்றி.